இதுவரை பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கிட்டத்தட்ட 223 நண்பர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க அண்ட் அகைன் அண்ட் அகைன் கமெண்ட் பண்றாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய அன்பான ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதிவு தான். ரொம்ப அற்புதமான கேள்வி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற விஷயங்கள், அதாவது தேவையற்ற நண்பர்கள், தேவையற்ற பழக்கங்கள், தேவையற்ற உணவு, தேவையற்ற ஆக்டிவிட்டி செயல்கள், இதுக்கெல்லாம் நோ சொல்றது எப்படி, இந்த செயல் எல்லாம் ஈடுபடாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. இது எதுக்காக கேட்டிருக்காங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த செய்யறோம். ஒரு ஒரு எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ்டா படிக்கிறாங்க, இல்ல ஒரு வேலையில ஃபோக்கஸ்டா இருக்காங்க, ஒரு விஷயத்தை நோக்கி ஃபோக்கஸ்டா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிரும் இல்லைங்களா? யாரெல்லாம் இந்த விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகிருவாங்க, யாரெல்லாம் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் செய்யற செயல்ல யாருக்கெல்லாம் விழிப்புணர்வா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீட்டா நோனே சொல்லுவாங்க. கொஞ்சம் மசாலா போட்டு, சாரி போட்டு நோ சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? யாரெல்லாம் ஃபோக்கஸ்டா இல்லையோ, அதாவது அவங்க செய்யற விஷயத்துல ஒரு விழிப்புணர்வு இல்லையோ, அவங்க எல்லாருமே எஸ் சொல்றதா, நோ சொல்றதான்னு பார்த்துட்டு, கடைசியில எஸ் சொல்லிட்டு, அந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு, அவங்களோட நேரங்கள வீணடிச்சு, கடைசியில அவங்க நெனைச்ச விஷயத்த ஒழுங்கா செய்ய முடியாமலே போயிடும். இதுக்கு அழகா புத்தர் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அழகா இருக்கும். என்ன அப்படின்னா, பிஃபோர் யூ சே சம்திங் ஆர் பிஃபோர் யூ டூ சம்திங் அப்படின்னு அழகா சொல்லுவார். அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியோ, இல்ல ஒரு சொல்றதுக்கு முன்னாடியோ ஒரு க்ஷணம் அது நமக்கு பயன்பெறுமா, இல்ல அட்லீஸ்ட் நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்காவது பயன்பெறுமா அப்படிங்கிறத பார்க்கணும் பார். அப்ப எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும்னு பாருங்க. ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஒரு தீவிரமா விரதம் இருப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. அது இந்த மதம் இந்த விஷயம்லாம் இல்லை, எல்லா மதத்திலயும் விரதம் இருக்காங்க. ஆனா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்கள எதுக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க, அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதே மாதிரி படிக்கிற பசங்க பாருங்க, சில பசங்களாம் படிக்கிறதுன்னு உட்காந்துட்டாங்க, அந்த எக்ஸாம் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அவங்க படிப்புல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மற்ற எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலும் அவங்க டைரக்டாவே நோ சொல்லுவாங்க. அதே போல சிலர்கிட்ட வேலையை ஒப்படைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை அவங்க அவ்வளோ ஃபோக்கஸ்டா நேர்த்தியா செய்வாங்க. இதை நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். வேற எந்த விஷயத்திலையும் அவங்க டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எப்பெல்லாம் நீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுறீங்களோ அப்ப மட்டும்தான் நீங்க லைஃப்ல ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள்.